இல்லை, ரவீனா அவங்க மேலே வந்து ஆல்ரெடி ரெட் கார்டு இருக்குது. ஓகே, அது அவங்க எதுக்காக? வந்து நடிக்க அது வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சேனல் தனியார் தொலைக்காட்சியில் இதில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் அவங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட், அது ஒரு இஷ்யூ. அதில் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடிக்க வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தயாரிப்பாளருக்கு வந்து அதனால நஷ்டம். ஏன்னா இன்னொருத்தங்களை மாற்றும் போது ஒரு 100 எபிசோடு நடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் நடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்வர்சேஷனில் அவங்க வந்து திடீர்னு நடிக்க வரல, தயாரிப்பாளருக்கு அந்த இடத்துல நஷ்டம் தான். ஸோ 2 பேரும் இவங்களையும் கூப்பிட்டு வச்சு நானும் இருந்தேன் அந்த இடத்துல, பேசணும். பேசும்போது இவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது 2 தரப்பையும் வச்சு நம்ம கேட்கும்போது அதில் அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் 2 வருஷம் போட்டிருந்தாங்க தடை. ஸோ நம்ம அங்கே பேசி 1 வருஷமாக அது ஆக்கணும். ஸோ அது கரெக்டான விஷயம். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போனாங்க. அப்போ என்கிட்ட போய் நானும் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருந்தேன். போட்டுமா, அப்போ ஒரு ஷோ நடிச்சிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஷோ முடிகிற வரைக்கும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். நம்ம ரவீனாக்கு ஆதரவாக தான் எல்லாமே பேசினாங்க. அவங்களும் வந்து அந்த ஷோவை நல்லபடியாக தான் முடித்தாங்க. அதுவும் எந்த பிரச்சனை இல்லை.